Hare Krishna, Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशधारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधार श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி பார்ப்போம். அதாவது புண்ணிய காரியங்களுக்கும் பக்தி காரியங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். புண்ணிய காரியங்கள், பக்தி காரியங்கள். ஆமாம், அதாவது புண்ணிய காரியங்கள்னா நம்ம சாஸ்திரத்துக்கு உட்பட்டு நிறைய உதவிகள் செய்கிறது. அதாவது அதுக்கு சாஸ்திரங்களே என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அப்படின்னா கர்மா. கர்மா அப்படின்னா புண்ணிய காரியங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த புண்ணிய காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பக்தி காரியங்கள்னு இருக்கு. என்ன பக்தி காரியங்கள்? பக்தியில பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி சேவை. இந்த பக்தி காரியங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அகர்மா அப்படின்னு சொல்லி பேர். அப்போ புண்ணிய காரியங்களுக்கு கர்மா அப்படின்னு பேர், பக்தி காரியங்களுக்கு அகர்மா அப்படின்னு சொல்லி பேர். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது புண்ணிய காரியங்கள் பொறுத்த வரைக்கும், புண்ணிய காரியங்கள் செய்தால் அது மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். எல்லாருக்கும் தெரியும். பலவிதமான புண்ணிய காரியங்கள் இருக்கு. நன்மை தரக்கூடிய செயல்கள், மற்றவர்களுக்கு உதவுகின்ற செயல்கள், இது எல்லாமே புண்ணிய காரியங்கள்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த புண்ணிய காரியங்கள் ஒருத்தர் பண்ணும்போது அவருக்கு புண்ணிய பலன்கள் அவருக்கு சேருது. நல்ல கர்ம வினைகள் சேருது. அப்போ இந்த புண்ணிய பலன்கள்னால, இப்போ இந்த புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணி இந்த புண்ணிய பலன்கள் அவருக்கு நிறைய கிடைக்கும்போது அவருக்கு அடுத்து நல்ல நற்கதி ஏற்படுகிறது. பகவான் அவருக்கு நல்ல நற்கதியை கொடுக்குறார், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்குறார். இந்த பிறவிலேயோ அல்லது அடுத்த பிறவிலேயோ அவருக்கு நல்ல நிலை கிடைக்கும். உயர் லோகங்களில் பிறவி கிடைக்கலாம், நல்ல சிறப்பான சூழ்நிலைகளில் அவருக்கு வாழ்வு கிடைக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் புண்ணிய காரியங்களுக்கு இந்த பலன்கள் உண்டு, இந்த பலன்கள் உண்டு. ஆனால் அதே சமயம் இன்னொன்று இருக்கு, பாவ காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவ செயல்கள், அதை பற்றியும் சுருக்கமாக சொல்கிறேன். பாவ செயல்களுக்கு என்ன, அதுக்கும் கர்ம வினைகள் உண்டு. ஆனால் அந்த கர்ம வினைகள் என்ன செய்யும், ஒருத்தவரை கஷ்டகரமான நிலைமைக்கு கொண்டு போகும். இந்த பாவ செயல்களுக்கு பேர் விகர்மா அப்படின்னு சொல்லி பேர். விகர்மா பாவ செயல்களுக்கு. இந்த பாவ செயல்களுடைய விளைவினால ஒருவர் துன்பப்பட வேண்டியிருக்கும். பாவ செயல்கள்னா என்ன, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவ செயல்களுக்கு நம்ம அந்த விளைவுகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது பார்க்குறோம். இப்போ நம்ம முக்கியமாக புண்ணிய செயல்களுக்கும் பக்தி செயல்களுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பார்க்குறோம். புண்ணிய செயல்கள் செய்யும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய புண்ணிய பலன்கள் கிடைக்கிறது, நல்ல புண்ணிய கர்ம வினைகள் கிடைக்கிறது. அதுக்கு நிறைய நல்ல விதமான சூழ்நிலைகளில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது இந்த நல்ல சூழ்நிலைகள் கிடைத்தாலும், நல்ல பிறவிகள் கிடைத்தாலும், உயர்ந்த நிலைகள் கிடைத்தாலும், அதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் நம்ம இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணிக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதான் சாஸ்திரம் சொல்லுது. பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்றார், திருப்பி திருப்பி நாம் பிறப்பு இறப்பிற்கு ஆளாக வேண்டி இருக்கும். என்ன புண்ணிய காரியம் பண்ணினாலும் மீண்டும் மீண்டும் நம்ம பிறக்கணும், இறக்கணும், முதுமை அடையணும். இது எல்லாமே உண்டு. இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது புண்ணிய செயல்கள்னால. அப்போ பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் 9வது அத்தியாயத்தில் ஒரு பதத்தில் சொல்றார், ஏதம் முக்பா சொர்க்கலோகம் விஷாலம் சினே புண்ணியமத்தி லோகம் சந்தி. சின்னை புண்ணிய
மர்த்திலோகம் சந்தி. ஏவம் த்ரீ தர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம் காம காமான பந்தே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த புண்ணிய காரியங்கள் நிறைய செய்து அவர் நிறைய புண்ணிய பலன்கள் பெற்று அந்த பலன்களுடைய விளைவினால அவருக்கு நற்கதி கிடைத்து அவர் நல்ல நிலையில இருந்தாலும் மேலுலகங்கள்ல இருந்தாலும் அவர் அந்த புண்ணிய பலன்கள் தீர்ந்த பிறகு மீண்டும் இந்த மரணலோகத்திற்கு இந்த உலகிற்கு திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது மீண்டும் பிறப்பு இறப்பு சூழ்நிலையில அவர் இருக்க வேண்டி இருக்கும், வர வேண்டி இருக்கும். இந்த புண்ணிய பலன்கள்லாம் ஒரு விதத்துல சொல்லும்போது எப்படின்னா, புண்ணிய காரியங்கள் பண்ணும்போது அந்த புண்ணிய பலன்கள் கிடைக்குதுல்ல, அதெல்லாம் ஒரு 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 வகையில பேங்க் பேலன்ஸ் மாதிரி. நிறைய நம்ம பேங்க் பேலன்ஸ் சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம செலவழிக்க அது குறைஞ்சிட்டே போயிடும். ஒரு காலகட்டத்தில் இல்லாம போயிடும். அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் எவ்வளவு பண்ணினாலும் அந்த புண்ணிய பலன்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேர்ந்திருக்கும். பிறகு நாம் அந்த புண்ணிய பலன்களின் விளைவாக இன்பங்களை அனுபவிக்கும் போது அந்த பலன்கள் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். புலனின்பங்களை மூழ்கும் போது, புலனின்பங்களை அனுபவிக்கும் போது செலவழிக்கிற மாதிரி, பணத்தை செலவழிக்கிற மாதிரி அப்படியே குறைஞ்சிட்டே வந்து மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு இந்த உலகிற்கு நாம் வர வேண்டும். அப்போ புண்ணிய காரியங்கள் செய்யும் போது நல்ல கதி நமக்கு கிடைச்சாலும் திருப்பி திருப்பி பிறப்பு இறப்பு இருக்கே, எந்த ஒரு கஷ்டகரமான நிலைக்கு நம்ம கண்டிப்பாக ஆளாக வேண்டி இருக்கும். அதான் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார். ஆமா, ஆனா அதே சமயம் இந்த பக்தி காரியங்கள் இருக்கே, அதுக்கு வேற பலன்கள். பக்தி காரியங்கள்னால ஒருத்தவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அவருக்கு நற்கதி கிடைக்கிறது மட்டும் கிடையாது. இந்த பக்தி காரியங்கள்லாம் அந்த அகர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இந்த அகர்மாவினால பக்தி காரியங்கள்னால அவருக்கு நற்கதி கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவர் இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணியிலிருந்து விடுபடுகின்றார். பிறப்பு இறப்பு மூப்பு பிணியிலிருந்து விடுபடுறார். அவர் எங்கிட்டயே வந்துருவார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதையில பல இடத்துல அவர் உறுதி சொல்றார். அந்த மாதிரி அப்போ ஒருவர் பக்தி காரியங்கள்ல ஈடுபடும் போது ஒருவர் கண்டிப்பாக உறுதியாக இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணியிலிருந்து விடுபட்டுவார். கிருஷ்ணர் பகவத்கீதையில பக்தி காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்சு மை அர்ப்பித மனோபுத்திர் மாம் ஏவைஷ்யசி அசம்சய அப்படின்னு சொல்றார். அதாவது உன்னுடைய கடமையை செய்து கொண்டு, ஆனா அதே சமயம் என்னை நினைத்தவாறு, கிருஷ்ணர் சொல்றார், என்னை நினைத்தவாறு உனது கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். இதுதான் பக்தி. என்ன எளிமையான பக்தி. நம்ம கடமையை செய்கிறோம், ஆனால் அதே சமயம் பகவானை நினைத்தவாறு செய்ய வேண்டும். அதான் பக்தியை. அப்போ பகவானை நினைக்கிறதுக்கு நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றோம், பக்தி சேவையில் ஈடுபடுறோம். அப்போ அந்த மாதிரி நமது கடமைகளை செய்யும் போது கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரிகின்ற மை அர்ப்பித்த மனோபுத்திர், உன்னுடைய மனம் என்னில் நிலைத்திருக்கும் போது, புத்தி என்னில் நிலைத்திருக்கும் போது என்னிடம் நீ கண்டிப்பாக வருவாய், அதில் சந்தேகமே இல்லை. மாம் ஏவைஷ்யசி அசம்சயா, கண்டிப்பாக என்கிட்ட வந்துடும். திருப்பி பிறப்பு இறப்பு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு. அதான் புண்ணிய காரியங்களுக்கும் பக்தி காரியங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு மன்னருடைய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மன்னருடைய பெயர் நிருகராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மன்னர் ஈகையில மிகச் சிறந்தவர். ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா, துவாரகையில கிருஷ்ணர் அப்போது இருக்கார். அப்போ கிருஷ்ணருடைய மகன்கள் எல்லாரும் பக்கத்துல துவாரகை பக்கத்துல இருக்கக்கூடிய வனத்துல போய் விளையாடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தாகமா இருக்கு, பக்கத்துல தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடுற போது ஒரு கிணறு தெரியுது. அந்த கிணறு பக்கத்துல போன உடனே ஆஹா, அங்கே போய் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி போறாங்க. ஆனா அது பாலும் கிணறு, தண்ணி இல்லாத கிணறு. உள்ள ஒரு பெரிய பல்லி பெரிய பள்ளி வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போ இந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தோமே, அதில் அந்த பள்ளி வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, முடியல.
இப்போ நேராக ஓடி போய், சரி தாகம் இருந்தாலும் பரவாயில்ல, நேராக அப்பா கிட்ட போய் இப்போ நேராக கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பள்ளி கிணத்துல விழுந்து கிடக்கு, நீங்கள் வந்து காப்பாற்றணும்னு சொன்ன உடனே உடனே கிருஷ்ணர் ஓடி வந்துடுறார். பக்த வத்சலர் கிருஷ்ணர். ம். கிருஷ்ணர் ஓடி வந்துடுறார். அந்த பல்லி பார்க்குறாரு உள்ள கிணத்துல. கிருஷ்ணர் என்ன செய்வார், தன்னுடைய கை அப்படியே கை நீண்டு அந்த பல்லியை பிடிச்சி வெளியே போட்டுறார். பல்லியை பிடிச்சி வெளியே போடுறார். அப்போ பல்லி வெளியே வந்த உடனே கிருஷ்ணருடைய ஸ்பரிசத்தினாலே, கிருஷ்ணர் தொட்டதுனால அந்த பள்ளி ஒரு நல்ல அருமையான தேவனுடைய ரூபம் எடுத்து மாறுகின்றது. ஒரு தேவரா மாறிட்டார். அவர் தான் நிருக மகாராஜன். கிருஷ்ணர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறார், நீங்க யார்? எப்படி இப்படி பல்லியா வந்தீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? இப்படி மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கிறார். அவர் சொல்றார், பகவானே, அவர் முதல்ல பகவானுக்கு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, ஆனா இருந்தாலும் நீங்க ஆணையிட்டு இருக்கின்றதுனால நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் நிருக மகாராஜன். நான் ஈகையில பேர் பெற்றவன், உங்களுக்கு தெரியும். இக்ஷ்வாகுனுடைய மன்னனுடைய மகன். அப்போ நான் நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணினேன். நிறைய புண்ணிய காரியங்கள். நான் பண்ணாத புண்ணிய காரியங்கள் கிடையாது. உங்களுக்கே தெரியும். இவ்வளவு புண்ணிய காரியங்கள் நான் சிறப்பா பண்ணியிருக்கேன். வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற புண்ணிய காரியங்கள் எல்லாமே சிறப்பா செய்திருக்கின்றேன். அது சந்தேகமே இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு பெரிய தவறுனாலே இந்த கதிக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தடவை நான் நிறைய பசுக்களை ஒருத்தருக்கு தானம் கொடுத்தேன். அதுல அஹ், ஒரு பசு மட்டும் அந்த கூட்டத்திலேருந்து வந்து திருப்பி என்கிட்டயே வந்துருச்சு. ஆனா அந்த வந்த பசுவை திருப்பி இன்னொருத்தருக்கு தானம் கொடுத்துட்டேன். அப்போ அந்த 2 பேருக்கு இடையில மனசங்கடம் வந்துருச்சு. இது என்னுடைய பசு அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்கிட்ட திரும்பி வந்தபோது நான் 2 பேரையும் இவ்வளவோ சமாதானப்படுத்தினேன். அந்த ஒரு பசுக்கு பதிலா நான் மத்த நிறைய பசுக்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், ஆனா 2 பேரும் மன வருத்தத்தோட அதிருப்தியாகத்தான் போனாங்க. அதனால இந்த ஒரு தவறுக்காக நான் இப்படி பல்லியாக பிறக்க வேண்டியிருந்தது. ஆனா இருந்தாலும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் தங்களுடைய ஸ்பரிசம், தங்களுடைய தரிசனம். ம். அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ அந்த மாதிரி நிருக மகாராஜன் அ நிறைய சடங்குகள்ல, தான தர்மம் பண்ணக்கூடிய சடங்குகள்ல மூழ்கி இருந்தாலும், இந்த தவறுகள் நடக்கின்ற காரணத்தினால அதுக்குண்டான விளைவுகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்போ அவர் பள்ளியாக இருந்து எப்படி கிருஷ்ணருடைய தரிசனம் அவருக்கு கிடைச்சது? அப்படிங்கிறதுக்கு தான் பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். எப்படி அவர் பகவானை தரிசனம் பண்ற அளவுக்கு அவருக்கு பாக்கியம் கிடைச்சது? விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் போன்ற ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, சாஸ்திரங்கள்ல இருந்து. எப்படின்னா, அவர் மன்னராக இருந்தபோது ஒரு தடவை ஒரு பக்தர் அவரை அணுகுறார். அணுகி அவர் சொல்றார், "நான் பகவானுடைய கோவில் ஒண்ண கட்டிட்டு இருக்கேன். கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து நீங்க எனக்கு உதவி செய்யணும்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நிருக மகாராஜன் உடனே அந்த பக்தருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார். அதோட பகவத்கீதை, பாகவதம் போன்ற எல்லா சாஸ்திரங்களும் அந்த கோயில்ல இருக்கும்படி எல்லா ஏற்பாடும் பண்ணினார். அப்போ இதெல்லாம் பண்ணின காரணத்தினால அந்த பக்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மன்னருக்கு ஆசீர்வாதம் பண்றார். ஆசீர்வாதம் பண்ணும்போது, இந்த பக்தி சேவையின் காரணத்தினால நீ கண்டிப்பா ஒரு நாளைக்கு பகவானை நேருக்கு நேர் சந்திப்ப. அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் ஆசீர்வாதம் பண்ணவும், மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து மன்னர் தேடிக்கிட்டே தான் இருக்கார். பகவான் ஒரு நாளைக்கு நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி. அப்போ ஆனா இருந்தாலும் இந்த நிறைய சடங்குகள் செய்த காரணத்தினால, இந்த புண்ணிய காரியங்கள்னால, அ அது போக அந்த தவறுனால அவருக்கு அந்த அ பள்ளி பிறவி கிடைச்சிருச்சு. ஆனா பள்ளி பிறவியில இருந்தாலும், அவர் செய்த பக்தி சேவையினால அவருக்கு நினைவு இருக்கு. என்றைக்கு பகவான சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தபோது, ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த குழந்தைகளோட இருந்தபோது, அந்த கிணத்துல போய் கிருஷ்ணர் கைய விட்டு அந்த பல்லிய தூக்கி காப்பாத்திட்டார். அப்போ இவருக்கு மீண்டும் தன்னுடைய ரூபம் அவருக்கு கிடைக்குது.
இது ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நிருக மகாராஜன் வெறும் புண்ணிய காரியங்கள் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு நற்கதி கிடைச்சிருக்கும். இந்த சில தவறுகள்னால கொஞ்ச காலத்துக்கு இந்த மாதிரி இந்த பிறவி, இந்த மாதிரி பள்ளி பிறவியோ இப்படி ஒரு சில கஷ்டகரமான நிலையும் கிடைச்சிருக்கும். ஆனா இருந்தாலும் அந்த புண்ணிய பலன்கள்னால அவருக்கு நற்கதி கிடைச்சாலும் திருப்பி திருப்பி இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணியில சிக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்கிடையில அவர் பக்தி காரியம் பண்ணதுனால பகவானை நேருக்கு நேர் சந்திச்சு பகவானை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய அவருக்கு தரிசனத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சி திருப்பி அவர் பகவான்கிட்டே போறதுக்கு உண்டான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிருச்சு. அதனால நம்ம இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெரியும்னா, வெறும் புண்ணிய காரியங்கள் மட்டும் நமக்கு உதவாது. பக்தி கண்டிப்பா, பக்தி செயல்கள், பக்தி சேவை இருக்கணும். அதனால கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றார்? 9ஆம் அத்தியாயத்துல நிறைய புண்ணிய சுகங்கள் அனுபவித்தாலும் திருப்பி பிறப்பு இறப்புக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜன பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம் அப்படின்னு சொல்றார். யார் ஒருவர் எனது சிந்தனையில எப்போயுமே பகவான் நினைச்சிட்டு இருக்காரோ, சிந்தயந்தோ மாம் அனன்யாஸ் சிந்தையந்தோம் கலப்பற்ற தூய பக்தியில யார் ஈடுபடுறாங்க, ஏஜன பத்யுபா தேஷாம் நித்யாபியுக்தானாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தருக்கு பகவான் என்ன செய்யறார்? யோகக்ஷேமம் வகாமியம். அவருக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுக்கிறார். அவர்கிட்ட இருக்கிறதை எல்லாம் காப்பாத்துறார். பகவான் கைவிட மாட்டார். அதனால பக்தி காரியங்கள்னால என்ன அப்படின்னா பகவான் அவருக்கு வேண்டியதெல்லாமே கொடுப்பார். அதே சமயம் அவரை பிறப்பு இறப்பு மூப்பு பிணியிலிருந்து காப்பாற்றவும் செய்வார். வெறும் புண்ணிய காரியங்கள் செய்து புலனின்பத்தை நாடுவோர் பிறப்பு இறப்பு மூப்பு பிணியிலிருந்து விடுபட முடியாது. ஆனா அதோடு பக்தி காரியங்களில் ஈடுபட்டு பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடுறவங்களுக்கு பகவான் நற்கதி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம பகவான் பிறப்பு இறப்பு மூப்பு பிணியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால வெறும் சடங்குகள், கர்மா, புண்ணிய செயல்கள் மட்டும் நமக்கு உதவாது. அது நற்கதியை கொடுக்கும், அவ்வளவுதான், அதோடு நின்றுடும். ஆனா பக்தி காரியங்கள் இந்த ஆத்மாவை திருப்பி பகவான்கிட்ட கொண்டு போய் பகவானுடைய பாதங்கள்ல கொண்டு போய் சேர்த்துடும். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் பக்தி வாழ்க்கையில. ஹரே கிருஷ்ணா. ஹரே எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா.